ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வெளியான டெட் ஆஃப் வின்டர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தரலாம். பார்ப் ரீசெண்டா தன்னுடைய கணவரான கார்ல இழந்திருப்பாங்க. அவருடைய கடைசி ஆசையான அவருடைய அஸ்தியை நார்தன் மினிசோட்டால இருக்கிற லேக் ஹில்டால தூக்குறதுக்காக போறாங்க. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டேட் பண்ண இடம் அதுதான். இவங்க வழி மாறி போய் கேமோ அப்படிங்கிறவருடைய கேபினுக்கு போய் வழி கேட்கறாங்க. அப்ப அங்க ரத்தம் இருக்கிறத பாக்குறாங்க. ஆனா அது கேமோ பாத்தீங்கன்னா மானுடையது அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஒரு இளம் பெண்ணை கேமோ சரி பிடிச்சு வச்சிருக்கான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பெண்ணை அந்த கேபின்ல இருந்து காப்பாத்த பார்ப் கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த படத்துடைய கதையே. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒரு கான்ஃபிளிக்ட் கிரியேட் பண்ணாங்க. ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்துல உட்காந்துருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அது தந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். படம் முழுக்க அந்த ஸ்னோ ஏரியாவை ரொம்ப நல்லாவே கவர் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துக்கான ஒரு நல்ல டோன் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். எம்மா தாம்சன் பாப் கேரக்டர்ல ரொம்ப ஆப்டா சூட் ஆகுறாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா நிறைய சீக்வன்ஸ் எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டரே பாத்தீங்கன்னா ஒரு லைக்கபிள் கேரக்டரா தான் இருக்கும். பட் இருந்தாலுமே இந்த கேரக்டர் எடுக்கிற சில முடிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்டா இருக்காது. ஒரு சீக்வன்ஸ்ல வில்லனை கொல்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். அது கிடைச்சுமே அவங்க விட்டுருவாங்க. அதெல்லாம் ரொம்ப டம்பான ஒரு டெசிஷன் மாதிரி தெரியும். இந்த மாதிரியான காட்சிகள் நிறையவே இந்த படத்துல இருக்கு. செகண்ட் ஆக்ட்ல நிறைய சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா டிராகிங்கா இருக்கு. கதை ஒரே இடத்துல இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீல் தரதான் செய்யுது. கிளைமேக்ஸ்ல யூஸ் பண்ணப்பட்ட அந்த சிஜியும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. வில்லன் ரோல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். படத்துடைய பேசிங் பொறுத்த வரைக்கும் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கும். சிலதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா டிராகிங்கா தான் இருக்கு. மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடக்கிறான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. டெட் ஆஃப் வின்டர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.